ஹாய் ஹலோ ஆல், நான் ஷோவில் நான் வீடியோ போட்டுருக்கேன். இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா 2 நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி வீடியோ. இன்றைக்கி வந்து பேண்ட்ரா ஃபோர்ட் அப்படின்ற இடத்துல இங்கே வந்து அடிடாஸ் ரன்னிங் கிளப்பை வச்சு நடத்துகிற நம்ம தமிழ்காரவங்க. அவர் தமிழ் அப்படின்ற ஒரு பேர் அவர் பேர். ஸோ ஹோட்டல் வந்து தாஜ் ஏதோ ஒரு ஹோட்டல் சொன்னார். தாஜ் ஹோட்டலுக்கு எதிர்த்த மாதிரி ஒரு கேட் இருக்கும். ஸோ அங்கே வாங்க அப்படின்னாரு. இந்த ஹோட்டல் பெருசாக இருக்குது. இது தான் இருக்குன்னு நினைக்கிறேன். தாஜ்லேண்ட்ஸ் அது பஸ்ஸை வச்சு மறைச்சி வச்சுருக்காங்க. தாஜ் ஹோட்டல்லேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்தால் வந்துடலாம். தாஜ் ஹோட்டல்லேருந்து லெஃப்ட் சைடு பார்த்தோம் அப்படின்னா பேண்ட்ரா ஃபோர்ட் கார்டன் இருக்கும். அதுக்குள்ளே கேட் இருக்கும். கேட்டுக்குள்ளே ஓப்பன் பண்ணி போனோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கார்டன் மாதிரி அழகாக ஒரு லைட்டிங் கடை சூப்பராக இருக்கும். இந்த இடத்துல வியூ அருமையாக இருந்தது. சீலிங் இங்கேருந்து பார்க்கும்போது இந்த இந்த டயத்தில் இந்த லைட்டில் அருமையாக இருந்தது. நான் போகும்போது எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த ஹுட்டி போட்டிருக்காருல லெஃப்ட் சைடில், அவர் தான் வந்து தமிழ் ப்ரோ. ஸோ இவர் வந்து இங்கேயே செட்டில் ஆகிட்டாப்புல. ஸோ இவர் தான் அடிடாஸோட இப்போ கேப்டனாக இருக்கார். இவர் வந்து கம்யூனிட்டியை பில்ட் பண்ணி இது மூலிமா ரன்னர்ஸை மேக் பண்ணி இது மூலிமா எல்லோரும் ஓடுறாங்க. இந்த ஏஜ்லாம் கிடையாது, எல்லா ஏஜ்லேயும் ஓடுறாங்க. நம்மளோட கான்செப்ட் படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனை அத்லெட்டை மெயினாக உருவாக்குறத விட எல்லாரையும் காமன் மேன் எல்லாத்தையுமே ஒரு ஃபிட்னஸ்க்காகவும் சரி, ஒரு ரீக்ரியேஷன் ரன்னராகவும் சரி, அது போக மன ஆறுதலுக்கு ஓட வைக்கிறதா சரி, இந்த விஷயங்களும் கரெக்டாக பண்ணுறாப்புல. ஸோ இவரோட ரன்னிங் கம்யூனிட்டி என்ன மாதிரி ஒர்க் ஆகுது அப்படின்றதான் பார்க்க போகிறேன். நான் இன்றைக்கி என்னென்ன நடக்குது அப்படின்றதையும் கேட்க போகிறேன். நான் போகிறப்ப எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் இருக்கும். இப்போ ரேஸ் ஸ்ட்ராட்டஜி, அதாவது இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத இன்றைக்கி ஒர்க் அவுட் டீட்டெயில்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இது எல்லாத்தையும் கேட்டுட்டு நாங்களுமே ஒர்க் அவுட் ஆரம்பிச்சு ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஒரு 3 மினிட்ஸ் ஃபாஸ்ட்டு 3 மினிட்ஸ் ஸ்லோ அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ட்ரில்ஸு நான் கொஞ்சம் தான் பண்ணேன், வீடியோ எடுக்கணும்ல. இந்த குரூப் கொஞ்சம் செழிப்பாக இருக்குப்பா, பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ வந்து தமிழ் ப்ரோவோட ஃபார்ட்லிக் ரன், அதாவது ஸ்பீடு ஸ்லோன்னு மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே தான் வந்து பெரிய செலிப்ரிட்டிஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்க வீடெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காரு எங்கே இருக்குது அப்படின்னு. மன்னட் முடிச்சாச்சு, கேலக்ஸி முடிச்சாச்சு, சச்சின் வீடு. அவங்க முடிச்சிருவாங்களா பின்னாடி வரவங்க எல்லாரும்? இல்லை அவங்கள ஓகே ஓகே. இல்லை நீங்கள் ஃபாலோ பண்ணி கூட்டிகிட்டு வரணுமா அந்த மாதிரி இருக்குமா, இல்லை அவங்கள பண்ணிடுவாங்க? இல்லை அவங்க பேசுவாங்க. ஓகே. தேர்ட்டி மினிட்ஸ் ஃபார்ட்லிக்கு முடிச்சாச்சு. மும்பையோட வெதர் ரிப்போர்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ ஓகே. 50.5 ஹியூமிடிட்டி இருக்குது. டெம்பரேச்சர் 32வா? உண்மையிலே 32வா டிகிரி செல்சியஸ்? ஏதோ தப்பாக கட்டுது. PM 10னா 171, PM 2.5னா 143, AQI 335. இதாண்டா முக்கியம். எவ்வளோ மோசமாக இருக்குது பாருங்க. 335 இங்கே வாழ்கிறது இன்னும் ஒரு 10 வருஷத்தை குறைச்சிரும் போல். காலையில் நான் காட்ட மறந்த கேட்டு தான், இதுக்குள்ளே தான் போகணும். பேண்ட்ரா ஃபுட் கார்டன். அதுக்கு 5.29 கிலோமீட்டர் டோட்டல் வந்து 30 மினிட்ஸ் ஃபார்ட்லிக் பண்ணதில். இதுக்குள்ளே போயிட்டு இப்போ கூல் டவுன் செஷன் நடக்கும். இதுக்கப்புறம் தான் வந்து எல்லார்ட்டையும் போய் பேசணும் அப்படின்னு இன்ட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். எனக்குமே ரொம்ப கூச்சஸ் பாவமாக இருக்கும் ஒரு ஆள்கிட்ட திடீர்னு பேசுகிறதுக்கு. முக்கியமாக லாங்குவேஜ் வந்து திணறேன். இங்கிலீஷில் வந்து ஒரு 10 செகண்ட் பேசுகிறேன், தமிழில் டு இங்கிலீஷு கன்வெர்ட் பண்ணி அதை பேசி இங்கே இருக்கிறவங்க பேசுகிறது வந்து நல்ல சரளமாக, ஓரளவுக்கு இந்தியன் ஆக்சென்ட்டாக இருந்தாலுமே அவங்களோட ஸ்பீச் வந்து சரளமாக இருக்குது. ஸோ அதுதான் எனக்கு வந்து ரொம்ப கூச்சத்தையும் கொடுக்குது. நான் என்றைக்கெல்லாம் ஓடுறேனோ அன்றைக்கெலாம் ஒரு எனர்ஜி கிடைக்கும். அப்போல்லாம் வந்து நான் கேமரா எடுத்து பேசுகிறதுக்கு உண்டான தைரியம் கிடச்சிரும். ஸோ அன்றைக்கெலாம் ஓடி பேச ஆரம்பிச்சிடுவேன் நான். ஸோ அந்த மாதிரி தான் இந்த சீலிங்க்கு முக்கியமாக பாருங்கள். இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது ஓரளவுக்கு ஒரு படத்தில் காட்டுறதெல்லாம் அப்படியே நம்ம நேரில் பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்குது. ஒரு 30 நிமிஷத்தில் எல்லாருமே முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஆள் வர வேண்டியது இருந்தது. அவங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஒரு கேப்டனாக இருக்கிறால மினிமம் ஹைட்ரேஷனாச்சும் கொண்டு வரணும் போல். ஸோ அந்த வகையில் தண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை வாங்கி நம்ம குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து என்னென்ன கோர் கண்டிஷனிங்கு நேற்றே வந்து ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டாங்க போல். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பிளான் பண்ணி பேசிவிட்டு கோர் கண்டிஷனிங்கு கோர்ஸ் 4M பிளான் பண்ண போகிறாங்க. ஸோ அதை பிளான் பண்ணிவிட்டு இன்றைக்கி நிறைய மிக்சடு டீமாக வந்திருந்தாங்க. அதாவது அடிடாஸ்லேருந்து மட்டும் கிடையாது, எல்லா குரூப்லேயும் இருப்பாங்க. இன்றைக்கி யார்கிட்ட கம்ஃபர்டபுளாக இருக்கோ அவங்கள்ட்ட சேர்ந்து எல்லா ஒர்க் அவுட்ஸும் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இன்றைக்கி 4M பிளாங்க்கு ஒரு 20 செகண்ட் ஹோல்ட் பண்ண, அப்புறம் ரெஸ்ட் எடுக்க 20 செகண்ட் ஹோல்ட் பண்ண அப்படின்ற மாதிரி கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸும் கிடையாது, ஃபுல்லாக ட்ரில்ஸ் தான். இதை கண்டக்ட் பண்ணது ஒரு சின்ன பையன் ஒருத்தர் கண்டக்ட் பண்ணியிருந்தார். கடைசியில் காட்டுறேன் அதை. 5 4 3 2 1 and hold. இந்த இடமா பாஷா படத்தில் ரெண்டு பேரும் மீட் பண்ணுவாங்களே.
ऐसा लग रहा है मुंबई। अच्छा बहुत अच्छा They put a barricade now out there. Everybody come. कम कम Ajay is taking. No. இங்கே இப்போ கம்யூனிட்டியே வச்சுருக்கீங்கல்ல இப்போ இதில் வந்து வேறு என்ன புதுசாக ஆட் பண்ணுவீங்க எல்லாத்தையும் வர வைக்கிறதுக்கு எப்படி அந்த மேனேஜ் பண்ணுறீங்க ஸோ மும்பைன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ ட்ரைனிங் குரூப்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட ஒரு குறைஞ்சது ஒரு 50 ட்ரைனிங் குரூப்பாக இருக்குது. ஆமாம் நீங்க அதான் இந்த lockdown- இத்தனை குரூப்ல இருந்து நம்மள்ட்ட வர்ற ஆளை நம்ம தக்க வச்சுக்கிறணும் அப்படின்னா அது என்ன கன்சிஸ்டண்ட்டாக இப்போ வந்து வாரத்தில் ஒரு 3 நாள் 4 நாள் போடுறீங்க அது எந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் என்ன ட்ரைனிங் கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது ப்ரோ. அதாவது ஒரு கம்யூனிட்டினா ஒரு ரன் கிளப்க்கு ஒரு கம்யூனிட்டிக்கு வித்தியாசம் நிறைய இருக்குது. ஒரு ரன் கிளப் போகும்போது அங்கே எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஃபாஸ்ட்டாக ஓடுறவங்க தான் இருப்பாங்க. அதாவது ஒரு டைமிங் அச்சீவ் பண்ணுறவங்க போடியம் அடிக்கிறவங்க அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அதே நீங்கள் ஒரு கம்யூனிட்டிக்கு வந்தீங்கன்னா ஒரு பிகினர் அதாவது ஒரு வாக் பண்ண வர்றவங்க ஒரு 5K கூட அவங்களால ஓட முடியாது பட் அவங்க வாக் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கும் என்கரேஜ் பண்ணி அவங்களும் அங்கேருந்து அந்த 5 கிலோமீட்டர்லேருந்து அவங்க எப்படி 10K கொண்டு போகலாம் 10Kலேருந்து 21. ஸோ அதாவது நம்மக்கிட்ட நிறைய பேர் இருக்காங்க ஒரு வெறும் வாக்கிங் காண்டி வெயிட் குறைக்கணும்னு சொல்லி வந்தவங்க இன்றைக்கி ஃபுல் மாரத்தான் ஓடுறாங்க அல்ட்ரா மாரத்தான் ஓடுறாங்க. ஸோ அது வந்து ஒரு கம்யூனிட்டிக்கு வந்து ஒரு பூஸ்ட் ப்ரோ. ஸோ அதாவது இது இங்கே வந்து எப்படின்னா எனக்கு மட்டும்தான் அப்படின்னு இல்லை. ஸோ அது வந்து எப்படின்னா ஒரு ரன்னர் இன்னொரு ரன்னரை புஷ் பண்ணி ஹெல்ப் பண்ணி எப்படி முன்னாடி கொண்டு போகிறது. அதாவது இப்போ நான் ஃபாஸ்ட் ரன்னர் சப்போஸ் என்னோட ஃபாஸ்ட் ரன்னர் யாரும் இருக்காங்க. ஸோ நான் வந்து புதுசாக வந்திருக்கிறேன் இப்போ. ஸோ அவங்க இந்த ஃபாஸ்ட்டாக ஓடுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு மேட்ச் பண்ணுறதுக்காண்டி எனக்காண்டி கொஞ்சம் அவங்க பேச குறைச்சிட்டு என்னைய கூட்டிகிட்டு போவாங்க அந்த மாதிரி. ஸோ கைட் பண்ணுறது அந்த மாதிரி இதில் வந்து கம்யூனிட்டிக்கு வந்து நிறைய ஹெல்ப் கம்யூனிட்டி பில்ட் ஆகுது அதில். ஸோ அதே மாதிரி ஒரு பாண்டிங் ஆயிடுது. வெளியே ஈவெண்ட்ஸ் நம்ம வெளியே சிட்டிக்கு ஏதாவது வேறு ஸ்டேட்டுக்கு ஏதாவது ஈவெண்ட் போனோம்னா ஒன்றா புக் பண்ணி போகிறது அது ஒரு ஃபன். அது ஒரு ஃபன்னாக இருக்கும். ஒருத்தவங்களை புஷ் பண்ண மாதிரி இருக்கும் முன்னாடி புஷ் பண்ண மாதிரி இருக்கும். வேறு ட்ரைனிங் வந்து நம்ம வந்து வாரம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். சண்டே வந்து லாங் ரன் அது வந்து ஃபிக்ஸாக இருக்கும். அதே மாதிரி Thursday போனீங்கன்னா நீங்கள் ஹில் ரன் இருக்கும். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து ஃபார்ட் லெக் பண்ணோம். ஒரு நாள் வெறும் கண்டிஷனிங் மட்டும் இருக்கும். ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் மட்டும் தான் இருக்கும். அப்புறம் இன்னொரு நாள் வந்து ஸ்பீட் இன்டர்வல்ஸ் பக்கத்தில் ஒரு ட்ராக் இருக்குது. ஸோ அந்த ட்ராக் புக் பண்ணி பிராண்ட் வந்து ட்ராக் புக் பண்ணி தருவோம் எங்களுக்கு. பிராண்ட் வந்து ட்ராக் புக் பண்ணி தந்துடுவாங்க. ஸோ நம்ம அங்கே போய் ஸ்பீட் இன்டர்வல்ஸ் பண்ணுறதாங்க. ஸோ அந்த மாதிரி வேற இது இருக்கும். ஸோ இங்கே வந்தீங்கன்னா பேண்ட்ரான்னு பார்த்தீங்கன்னா கெயின் ரோட் இருக்குது. கெயின் ரோட்டில் நம்ம ஹில் ரெப்பிடேஷன்ஸ் பண்ணுறது இல்லை லாங் ஹில்ஸ் பண்ணுறது அந்த மாதிரி. ஸோ வேறு இடத்துல லொக்கேஷன்ஸ் சேஞ்ச் பண்ணி வேறு ஒர்க் அவுட்ஸ் பண்ணும்போது அது வந்து கம்யூனிட்டிக்கு ஒரு என்கேஜ்மெண்ட் ஆயிடுது. இப்போ வேறு லொக்கேஷன் போனாலே எல்லாரும் வந்துடுறாங்களா? எல்லாரும் வந்துடுவாங்க. என்ன வேலை காரணம்லாம் சொல்கிறதில்ல வந்துடுறாங்க. ஸோ மோஸ்ட்லி 80% பேர் வந்துடுவாங்க. பிரச்சனை இல்லை. அது ட்ராவல் கொஞ்சம் பேருக்கு கொஞ்சம் ட்ராவலிங் கொஞ்சம் தூரமாக இருந்ததுன்னா கொஞ்சம். இப்போ நம்ம கிளப்புக்குன்னு தனியாக எதுவும் ஃபீஸ் இருக்கா இல்லை நம்ம வேணும்னா ஜாயின் பண்ணிக்கலாமா? ஓகே. ஸோ இது வந்து இந்த கம்யூனிட்டிக்கு வந்து ஃபீஸ் எதுவும் கம்யூனிட்டி சரி. ஸோ இந்த கம்யூனிட்டிக்கு வந்து ஃபீஸ் எதுவும் கிடையாது. ஸோ அடிடாஸ் வந்து ஆப் ஒரு இருக்குது ரன்னிங் அடிடாஸ் ரன்டாஸ்டிங் சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அதில் வந்து மந்த்லி வந்து ஒரு கேலண்டர் அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ அதாவது யாருக்கு எந்த செஷன் வந்து அட்டென்ட் பண்ணலாமோ அவங்க அதை ஜாயின் பண்ணிவிட்டு இங்கே வந்து அட்டென்ட் பண்ணலாம். ஸோ இது ஃபீஸ் எதுவும் கிடையாது. ஸோ பிராண்ட் ஃபுல்லாமே டேக்கன் ஸ்பான்சர்ட் பை பிராண்டு. வரவங்க வெறும் அவங்க மேட்ஸ் அந்த மாதிரி அந்த ஏதாவது எக்யூப்மெண்ட்ஸ் கொண்டு வரணும்னா செஷன்ஸ்க்கு அதை மட்டும் கொண்டு வரணும். வேறு எதுவும் தேவை. சில டைம்ஸ் ஸ்டோரில் கூட நம்ம செஷன் வச்சுருக்கோம். ஸோ ஸ்டோரில் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இந்த ஆப்பில் வந்து நீங்கள் வந்து ரன்னிங் பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் அந்த ஆப் யூஸ் பண்ணி ரன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அதில் பாயிண்ட்ஸ் இல்லை ரன் பண்ணும்போது ஒரு கிலோமீட்டருக்கு இவ்வளோ பாயிண்ட்ஸ்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அதை வச்சு நீங்கள் ஸ்டோரில் போய் டிஸ்கவுண்ட்ஸில் அந்த மாதிரி 30% 40% டிஸ்கவுண்ட்ஸில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நீங்கள் பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணிங்கன்னா அதில் போய் டிஸ்கவுண்ட்டில் கூட போய் வாங்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது. வேறு கண்ட்ரீஸில் அதாவது அடிடாஸ் ரன்னர்ஸ் வந்து அக்ராஸ் த குளோப் இருக்குது. ஸோ ஜெர்மனி USA எல்லா இடமும் இருக்குது. ஸோ டிஎம்எம் காண்டி பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காண்டி வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் வருவாங்க. ஸோ அந்த கம்யூனிட்டி அங்கே ஓடுறவங்க வந்து சப்போஸ் கலிஃபோர்னியாவில் ஓடுறாங்க அடிடாஸ் ரன்னர்ஸில். ஸோ அவங்க இங்கே வந்து இந்த செஷன் ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட ஒரு மீட் க்ரீட் கிடைக்கும். நம்ம செஷன் டிஎம்எம்க்கு ஒரு நாள் முன்னாடி நம்ம வந்து ஷேக் அவுட் ரன் இருக்கும். ஸோ அதில் வந்து எல்லா ஸ்டேட்லேருந்தும் எல்லா கண்ட்ரீஸ்லேருந்தும் யார் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ அங்கே அடிடாஸில் ஓடுறவங்க வந்து இங்கே வந்து நம்ம கூட வந்து ரன் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறது அங்கே எப்படி ஓடும் அங்கே எப்படி ரன்னிங் பண்ணுவாங்க அங்கே எப்படி ட்ரைனிங் பண்ணுவாங்க. ஸோ அதை பொறுத்து அதாவது ஏதாவது புதுசாக ஒன்று கற்றுக்கலாம் அந்த மாதிரி. ஸோ விஸ்வாசமே நம்ம ஸ்ட்ரெச்சிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இவனுமே ஒரு லாக்டவுனுக்கு முன்னாடி வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் மேரத்தானே 1:28 ஓடினேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் மேரத்தானே 1:28 ஓடினேன். அஹமதாபாத்ல கருப்பு சட்டை போட்டிருக்காருல நடுவில் ஸ்ட்ரெச்சிங் எடுத்துட்டு இருக்காரு அவரு 1:28. அதுக்கப்புறம் என்னன்னா அதுதான் அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டை நம்ம ஓவர் ட்ரைனிங் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதில் இன்ஜுரி ஆகி ஒரு 2 வருஷம் ரெஸ்ட் எடுத்து ஸ்லோவாக இப்போ தான் ரீகவர் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஓகே. இன்னைக்கு தமிழ் ப்ரோவோட வந்து நிறைய விஷயங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கேன்.
கேட்டு முடிச்சிருக்கேன், பார்ப்போம். எனக்கு ஊடால ஏதாச்சும் தேவைப்பட்டது அப்படின்னா, தகவல் தேவைப்படுதுன்னா கேட்டுக்கிறேன். வேறு ஏதாச்சும் சொல்கிறீங்களா ப்ரோ நீங்கள் உங்கள் சைடு இருந்து? ஸோ டிஎம்எம் வருவாங்க, ஆல் தி பெஸ்ட். அண்ட் மும்பைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக எங்கனாலும் எந்த குரூப்பில் கூடனாலும் நீங்கள் ஜாயின் பண்ணி ரன் பண்ணலாம். அண்ட் தேங்க்ஸ் டு சிவபாலன் ப்ரோ, கூப்பிட்டதுக்கு வந்தாங்க. ஸோ ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணி ஒரு ஆளாக சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா, அதனால சரி அப்படின்ட்டு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ரைட். கொல்கத்தாலையும் மீட் பண்ணியிருந்தோம், ரன் பண்ணும்போது மீட் பண்ணோம், அதுக்கப்புறம் மீட் பண்ண முடியல. காவியாவும் நானும் ரொம்ப தேடினவங்கள அதுக்கப்புறம். அப்படியா? சரி. தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி ஒரு கம்பெனிக்கும் ஃப்ளாக் ஒன்று வச்சுருக்காங்க. வாலண்டியர் நேம் என்ன பையா? நேம் ஜோஷ்வா. இவங்க வந்து வாலண்டியராக வந்து இங்கேருந்து எல்லாத்தையும் ஹைட்ரேஷன் கொடுக்குறது, பார்த்துக்கிறது முக்கியமாக அதெல்லாம் பண்ணுறாங்க. Throughout the day चलना दौड़ना पड़ रहा है, भागना पड़ रहा है, so make sure you are adding electrolytes to your water. இப்போ ப்ரீ ரேஸ் டிப்ஸ்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணணும், என்ன மாதிரி கார்ப் லோடிங் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்றதெல்லாம் நிறைய விஷயங்கள் தகவல் சேகரிச்சிருக்கேன். அதெல்லாம் நான் தனி வீடியோவே போடுறேன் நான். இதுக்கப்புறம் நாங்கள் இதை முடிச்சுட்டு ஒரு காஃபி சாப்பிட போடலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. அப்படியே கிளம்பியாச்சு. ஒரு 8 மணிக்கெலாம் எல்லாமே முடிஞ்சுச்சு. கரெக்டாக 6 to 8 சொன்னாங்க. 6 to 8 எல்லாமே முடிஞ்சு எல்லோரும் ப்ராப்பராக முடிச்சுட்டு பேண்ட்ரா ஃபுட் கார்டன் விட்டு வெளியில் வந்துட்டோம். நாங்கள் வெளியில் வந்து பார்த்தா A6 டீமாக இருக்கட்டும், கார்மின் டீமாக இருக்கட்டும், இந்த மாதிரி ரன்னிங் குரூப் அங்கங்கே தனியாக இருக்குது. ரன்னிங் கம்யூனிட்டி ஏகப்பட்டது இருக்குது. ஸோ எல்லாருமே ஒரு மிக்சராக சொல்லியிருந்தேன், எல்லாருமே எல்லாரோடையும் சேர்ந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த டீம் வந்து இப்போ அவங்களும் ரன்னிங்லாம் முடிச்சுட்டு ஸ்ட்ரெச்சிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏதோ குத்த வச்சு ஏதோ ஸ்குவாட் பொசிஷனில் உட்கார்றது புது ஸ்ட்ரெச்சிங் போல். ஸோ இதில் லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஒரு கமிஷனராக. ஸோ எல்லாருமே இந்த ஃபீல்டுன்னு கிடையாது, எல்லாரும் அப்படியே வந்து ஜாயின் பண்ணி ரன் பண்ணுறாங்க. இது மூலிமா ஒரு கான்டாக்ட், ஒரு கம்யூனிட்டியை பில்ட் பண்ணி ஒரு ஹெல்ப்பாக இருக்கட்டும், மித்த விஷயங்களாக இருக்கட்டும், ஒரு பாண்ட் ஆகிக்கிறாங்க. இதுதான் காஃபி குடிப்பாங்களா? வாங்க ஆஸ்ட்ராலஜியா. கேஷ் வச்சு கேமரா அது चिकन पफ लिखा है। हाँ वही कौन वाला बोला? டாக்டர் ஆரி டாக்டர் டிசைனர். நீங்கள் வாட்ஸ் யுவர் ப்ரொஃபஷன்? அக்கௌண்டன்ட். இவங்கள பற்றி நான் சொல்லி ஆகணும். இவங்களுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்து 63 வயசு ஆயிருக்கு. 63 வயசில் இவங்க ஹாஃப் மேரத்தான், ஃபுல் மேரத்தான்லாம் பண்ணுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு ரன்னர் இந்த ஏஜில். எப்போயுமே காஃபி அடிக்டான். ஓடுறதுக்கு முன்னாடி 2-3 காஃபி சாப்பிடுவாங்களாம், ஓடி முடிச்சதுக்கப்புறம் காஃபி சாப்பிடுவாங்களாம். இப்போயுமே ஏதாச்சும் சாப்பிடுங்க அப்படின்னா காஃபி தான் வாங்கி சாப்பிட்றாங்க. ஸோ கேஸ்டர் ஆயில் அப்படின்ற ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தாங்க. பேர் சொன்னாங்க, ஏதோ ஒரு மகாராஷ்டிரியன் பேர், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ ரொம்ப ஒரு கைண்டான ஒரு ஆள். அஞ்சு பாருங்க, நமக்கு கேட்கலாம் வந்து ஊட்டி விடுறாங்க. சரி ப்ரோ, பார்ப்போம். பார்த்துக்கோங்க. ஏதாவது ஃபோன்பே இருக்கான்னு கேட்டுருங்க ப்ரோ. ஃபோன்பே ஓகே ப்ரோ. கேஷ் என்ன இருக்கு ப்ரோ? கேஷ் இல்லை இருக்குது, ஃபோன்பே தான் கொண்டு வந்தேன். ஓகே பார்ப்போம். நெக்ஸ்ட்டு மும்பையில் இருக்கிற சீலிங்க், முக்கியமாக அந்த கடலில் இணைக்கக்கூடிய பாலத்தை போய் பார்க்க போகிறோம். அது நடந்தெல்லாம் போக முடியாது, கேபில் தான் போக முடியும். சல்மான் கான் का बंगला இங்கே பக்கத்தில் சல்மான் கான் பங்களா இருக்கான். இருக்கேன் आगे शाहरुख खान का ஷாருக் கான் மன்னத். ஒரு தடவை ஷாருக் கான் வீட்டில் இருக்க போர்டை வந்து திருடிட்டு போயிட்டாங்களாம். அந்த அளவுக்கு ஃபேன்ஸ் வந்து வெறியா இருக்காங்க. महबूब स्टूडियो, सलमान खान का चचा। ओ महबूब खान स्टूडियो लीलावती हॉस्पिटल मुंबई में बड़ा हॉस्पिटल तो बड़ा हॉस्पिटल। फिल्म एक्टर डायरेक्टर लोग का एक इलाज है। फिल्म एक्टर डायरेक्टर இப்போ टोल का इधर नहीं है, इधर वीडियो नहीं है। இதுக்கப்புறம் வீடியோ எடுக்கக்கூடாது. டோல்கேட்டில் வீடியோ எடுக்கக்கூடாதான். டோலுக்கு ஒரு 100 ரூபா வாங்கியிருந்தார் என்கிட்ட கடைசியாக. இதுக்கு 100 ரூபாயா இல்லை என்னன்றது தெரியல. ஸோ இதான் சீலிங்க்கு. இந்த சீலிங்கோட லென்த் வந்து ஒரு 3 கிலோமீட்டருக்கு இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ இதில் போகிறதே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபாரின் ரோட்டில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தது. ஒரு புது அனுபவம். இதில் தான் நம்ம ஓட போகிறோம். எனக்கு இந்த தனுஷ்கோடி ரோட்டில் ஓடுறது, இந்த கடல் சம்மந்தப்பட்ட ரோட்டில் ஓடுறதுன்றது ரொம்ப பிடிக்கும். அந்த இயற்கையை பார்த்துக்கிட்டே போகிறது அப்படின்றது. முக்கியமாக இந்த மாதிரி பாலங்கள்லாம் வந்து படத்தில், இந்த ஸ்பைடர்மேன் படத்துல எல்லாம் பார்த்துருக்கேன் நிறையா. ஹாலிவுட் படத்துல
படத்துலலாம் பார்த்து அந்த இடத்தலாம் நேரில் பார்க்கணும் இன்னும் ரொம்ப கிரேவிங்ஸ். சின்ன பிள்ளையிலேருந்து நான் வந்து ஹாலிவுட் படங்கள் நிறையா பார்க்குறது. நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. உண்மையாகவே அந்த சண்டை காட்சிகள், சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸ்னால் ரொம்ப பிடிச்சி விரும்பி பார்ப்பேன் நான். இதை தாண்டுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் தான் ஆச்சு. 5லேருந்து 7 நிமிஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனாலே அந்த மாதிரி இருக்கும். ஸோ ரோடு சூப்பராக இருந்தது. ரொம்ப ஃப்ளாட்டாக, ரொம்ப டிராஃபிக் இல்லாமல், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்த கனெக்ட் பண்ணுறதுக்கு இப்படி ஒரு பாலம் ஒரு 7 நிமிஷத்தில் போயிடலாம் அப்படின்னாங்க. 45 நிமிஷம் ஆகுமா இதை சுற்றி வர்றதுக்கு. முதல்ல இந்த பாலம் போட்டதுக்கப்புறம் ஒரு 7 நிமிஷத்தில் கிராஸ் ஆயிடலாமா. இப்போ நான் மாத்துங்கா போகணும். மாத்துங்காவுக்கு இந்த பாலத்துலேருந்து அப்படியே லெஃப்ட் எடுத்து டேரெக்டாக போனால் ஒரு 5 கிலோமீட்டரில் நம்ம போயிடலாம். 5லேருந்து 6 கிலோமீட்டரில் நம்ம போயிடலாம். ஆனால் இவர் வந்து கோஸ்டல் ரோடு பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டார். இல்லை நான் மாத்துங்காவே போயிடலாம். இல்லை கோஸ்டல் ரோடு கொஞ்சம் தூரம் தான் அப்படின்னாரு. சரி கொஞ்சம் தூரம் தான் சொல்கிறாரே அப்படின்ட்டு நானும் சரி ருக்கோவா ஜானா அப்படின்னேன் எனக்கு ஹிந்தியில். இப்போ அவரும் சரி அப்படின்ட்டு இந்த லெஃப்ட் எடுக்காமல் அப்படியே ஸ்ட்ரைட்டாக கூட்டிகிட்டு போகிறாரு பாருங்கள். ஸோ இந்த ரோடு போய் பார்க்கலாம், இந்த ஒரு பாலத்தையும் பார்க்கலாம் அப்படின்ட்டு அப்படியே போக ஆரம்பித்தது. போகிறாரு போய்கிட்டே இருக்காரு. கிட்டத்தட்ட உருளி தாண்டி நாங்கள் ரன்னிங் பண்ணுற இடம் கிட்டத்தட்ட மரைன் டிரைவ் அந்த ரோடு கிட்ட போயிட்டு ஒரு லெஃப்ட் எடுத்து போகிற வழியில் लड़की की இவர் அம்பானி வீடு, அம்பானி மக வீடு அந்த இருக்கு பாருங்க, அம்பானி மக வீடு அதை காட்டினாரு. இப்போ அதை பார்த்து நான் என்ன பண்ண போகிறேன் தெரியல. அந்த ரோட்டில் தான் நான் அடிக்கடி ட்ராவல் பண்ணுறேன். அதாவது ட்ராவல்னால் டெய்லி வாக்கிங் ஜாகிங்லாம் கிட்டத்தட்ட ஒரு 3-4 தடவை இந்த ரோடை கிராஸ் பண்ணி எனக்கு அத்துப்படியாக இருக்குது. அந்த வீடு நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். ஸோ அவருக்கு தெரியாதுல்ல, அவர் எக்ஸ்ட்ரா மீட்டருக்கு ஏதாவது கிடைக்கும் இல்லை நமக்கு ஏதாவது காட்டுவோம்னு நினச்சி நம்மளை கூட்டிகிட்டு போகிறாரா என்னன்றது தெரியல. இப்போ கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு யூட்டர்ன் எடுத்து திரும்பினார். அதுலேயும் ஒரு பாலத்தில் ஏறினார். இந்த பாலத்தில் கீழே போயிருந்தால் லெஃப்ட் எடுத்து போயிருந்தால் டேரெக்டாக போயிருக்கலாம். இப்போ பாலத்தில் ஏறி போகிறது அது ஒரு 2 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா வருது. நான் சொன்னேன் இப்படி சிவாஜி பார்க் போங்க அப்படின்னு, அது வழியாக போயிடலாம் அப்படின்னு. சரி அப்படின்ட்டு அது வழியாக போக ஆரம்பிச்சிட்டாரு. தலைவர் சுற்றி கூப்பிட்டு வராப்புல. நமக்கு ரூட்டு தெரியாதுங்க. இதுக்குள்ளே தான் கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாக சுற்றுறேன். ரைட்டு. ஃபைனலாக மாத்துங்கா லேபர் கேம்ப் அந்த இடத்துல தான் தங்கியிருக்கேன். நான் அங்கே வந்தாச்சு. இது பக்கத்துலேருந்து ஒரு 2-2.5 கிலோமீட்டரில் 2 கிலோமீட்டருக்குள்ளேயே சிவாஜி பார்க் இருக்கும். டெய்லி இதில் தான் வாக்கிங் போகிறது. अच्छा गाड़ी को पास में रुको तो मैं पेडल चलो बस. இன்றைக்கி இப்படி தான் முடிஞ்சது. இந்த கேபுக்கு பே பண்ணிவிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். நாளைக்கு இன்னொரு இடத்துக்கு போய் ரன் பண்ணிட்டு நாளைக்கு வீடியோ அப்லோட்